வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கவி அருணகிரிநாதர். இப்போ நம்ம லாஸ்ட் வீக் சாட்டர்டே ஒன்று பார்த்தோம். அதாவது நம்ம இவர் சேத்து சபாபதி அப்புறம் ஸ்ரீனிவாச கவி அவளெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதில் ஒரு 3 தப்பு இருக்குன்னுட்டு முள்ளன்றம் ராமநாத, தப்புன்னா கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன்னா அதுக்கான மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார் மிஸ்டர் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் என்கின்ற முள்ளன்றம் ராமநாத வேங்கட சுப்பிரமணியம் அவர் அனுப்பிச்சிருக்கார். அதை ஃபஸ்ட்டு அதுக்கு சாரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இனி எது பார்க்கலாம். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சேத்து சபாபதி, அதாவது ஸ்ரீனிவாச கவியும் சேத்து சபாபதியும் 2 பேரும் அண்ணன் தம்பி. அதில் சேத்து சபாபதி அவர் ஸ்ரீனிவாச கவி போனதுக்கு அப்புறமா அவர் இது மரத்துக்கு இதுவானார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் கரெக்டு. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸ்ரீனிவாச கவி தான் மரத்து அப்பா இல்லையா. அவருக்கு தான் புராணாக்கியான சிவாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாளாம். அதுக்கப்புறம் தீவெட்டி கொள்ளைக்காரன் வந்தான் கை கட்டாயிடுத்துனாலே அது ஸ்ரீனிவாச கவி அவருக்கு தான் ஆயிருக்கு, சேத்து சபாபதி சிவாச்சாரியாருக்கு கிடையாது. இது 2. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச சர்மா ஆர் ராமநாத சர்மா, அதாவது காக்கா மணிகார் அவருக்கும் யக்யாம்பாள் அவருக்கும் பிறக்கிறா இல்லையா. ஸ்ரீனிவாச கவியோடைய 2வது பொண்ணு. ஃபஸ்ட்டு பொண்ணு சுப்புலக்ஷ்மி, அவள் தான் கல்யாணம் ஆகிட்டு வெங்கட சுப்பிரமணியம் அவருக்கு. ஏன்னா அவர் புத்தூர் மணிகார் இல்லையா. அவளுடைய ஃபேமிலி சாவர்ணிய கோத்திரம் ஃபஸ்ட்டுலேருந்து ராஜா காலத்துலேருந்து அவள் தான் இருக்கா. அவளுக்கு அவர் சுப்புலக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டா. அது என்ன அவள் என்ன எடுத்து 50 days தான் அந்த அம்மா வாழ்ந்தா. அதுக்கப்புறமா யக்யாம்பாள் 2வது பொண்ணான ஸ்ரீனிவாச கவி அவருடைய 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸ்ரீனிவாச கவி அவருடைய ஒய்ஃபு பேர் பாக்யா அவள் ஒய்ஃபை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ யக்யாம்பாள் இருக்காங்க இல்லையா. யக்யாம்பாளுக்கும் ஸ்ரீனிவாச கவி வெங்கட சுப்பிரமணியம் அவருக்கும் பிறந்த ஒரே ஒரு பிள்ளை தான் அவளுக்கு பிறந்திருக்கு, ஸ்ரீனிவாசன் என்கின்ற ராமநாத சாஸ்திரிகள். இவருடைய பேரும் அந்த ரிஜிஸ்டரில் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இவருக்கு பிறந்த ஒரு பையனுடையதும் இருக்குது. அவருடைய 2.5 வயசுக்கு தான் அவள் முள்ளன்றத்தை விட்டுட்டு சென்னைக்கு வந்தாள். இது இவரோட நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். இதில் இந்த ஸ்ரீனிவாச ராமநாதன் இருக்கார் இல்லையா, ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் கல்யாணம் பண்ணிட்டாலே லக்ஷ்மி என்கின்ற யோக பாக்ய லக்ஷ்மி யோக பாக்ய அவளை கல்யாணம் பண்ணிட்டா. அவாத்து மனிஷா பற்றி கூட நம்ம சொன்னோம். நடேச சாஸ்திரிகள் அவளுக்கு ஒரு அண்ணா, ஒரு 2 தங்க ஒரு தம்பின்னு சொன்னோம் இல்லையா. அவளை நான் என்ன சொல்லிட்டேன், தாரமங்கலம் சேலத்தில் இருக்கிற தாரமங்கலத்தில் இருந்தா அப்படின்னு சொன்னேன். அது கரெக்டு. ஆனால் அவள் படித்தது நான் கும்பகோணம் மகாபெரிவாள்தெல்லாம் இருக்கு இல்லையா, காஞ்சி மட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது கிடையாது. திருவானைக்காவலில் வேத பாடசாலையில் தான் அவள் 2 பேரும் படித்தா. சாம வேதத்தில் டாப் மோஸ்ட்டாக இருந்தால் அவர் தான் டிஎன் சாஸ்திரிகள் இருக்கார் இல்லையா, ஸ்ரௌதிகள். அவரும் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரௌதிகள் 2 பேருமே திருமலா திருப்பதியில் வேலை பண்ணியிருந்தா. அது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைமு. இதுதான் திருவானைக்காவலில் படித்தவா, கும்பகோணத்தில் படித்தவா கிடையாது. இது 3 பற்றி தான் அவள் சொல்லியிருந்தா. இந்த தீவெட்டி கொள்ளைக்காரன் இருக்கான் இல்லையா,
அவனை பற்றியான டீட்டெயில்ஸு கொஞ்சம் தெரிஞ்சுட்டா நல்லதுன்னு தோன்றுறது. ஏன்னா அது வந்து காவேரிக்காக இப்போ பிரச்சனை வந்தது இல்லையா கர்நாடகாவில், இதே மாதிரி முன்னாடி காலம்லேயும் கர்நாடகாவில் பிரச்சனை வந்தது. எதுக்காக வந்தது, என்ன வந்ததுன்றதை முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் சொல்லியிருக்கா. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஏன்னா தீவெட்டி கலக்காரந்து முடிஞ்சுருத்தோம். ஆனால் அந்த காலத்தில் எதுக்காக அவன் வந்தான்றது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டோன்னா இப்போ இருக்கிறது நம்மளுக்கு அழகாக புரிஞ்சு போயிடும், பாலிட்டிக்ஸ் பற்றி புரியும். இப்போ நம்ம பார்த்தாச்சு லக்ஷ்மி என்கின்ற யோக பாக்யம் அவங்கள ஸ்ரீனிவாசன் அல்லது ராமநாத சாஸ்திரிகள் கல்யாணம் பண்ணிண்ட அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து அவருக்கு அந்த ஸ்ரீனிவாச கவி அவங்களுக்கு வந்து மொத்தம் 5 பொண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் 2 பொண்ணை பற்றி தான் பார்த்தோம். 3ஆவதாக இருக்கிற பொண்ணை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது 3ஆவது பொண்ணு பேர் வந்து சிவகாம சுந்தரி. இந்த சிவகாம சுந்தரியை வந்து சாவண்ய கோத்திரத்தை சேர்ந்த வெங்கடேஷ சர்மான்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இந்த சிவகாம சுந்தரி அவங்களுக்கு நிறைய பசங்கள்லாம் பிறந்தது. லாஸ்ட் பொண்ணு பறக்கரைச்சா அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்க. வெங்கடேஷ சர்மாவுடைய ஒய்ஃப் கண்ணாடி தாத்தான்னு பேர். இவா யாருன்னா இது 10 பாகம் வரும்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதை பற்றியும் நம்ம ஒரு நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, தீவெட்டி கொள்ளக்காரன்னா யார், 10 பாகத்தில் 5 பாகம் யாருக்கு போகிறது, மீதி 5 பாகம் யாருக்கு போகிறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிவகாம சுந்தரிக்கும் வெங்கடேஷ சர்மாக்கும் பிறந்த பசங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இவாளுக்கு ஃபஸ்ட்டு ராஜான்னு ஒரு பையன் பிறந்தான். அதுக்கப்புறமா வந்து செல்லம்மாள் அப்படின்னு அவள் பேரே அப்படி தான் கூப்பிட்டுன்னு இருந்தா. அதுக்கப்புறம் பொன்னம்மான்னு ஒரு பொண்ணு. அதுக்கப்புறமா பொன்னம்மா அவங்களுக்கு அப்புறம் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் இருந்தார். அதுக்கப்புறம் விசாலின்ற பொண்ணு. குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா செத்து போயிட்டா. இந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த யக்ஞாம்பாள் இருக்காங்க இல்லையா, அதான் வெங்கட சுப்பிரமணியம், நம்மளுக்கு ஸ்ராவணி கோத்திரத்தை வெங்கட சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, அந்த வரி வசூல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவராத்துக்கும் இவாத்துக்கும் போயிட்டு வளர்ந்துட்டு பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா அம்மா இல்லாத குழந்தை இல்லையா, பெரியம்மா வந்து எல்லாரையும் பார்த்து வச்சுட்டு இருந்தா. இது வரைக்கும் நம்மளுக்கு இப்போ புரிஞ்சுது. இந்த செல்லம்மாள் யாரை கல்யாணம் பண்ணிண்டா, விசாலி அவளாக இருக்கா இல்லையா, அவளாக யாரை கல்யாணம் பண்ணிண்டான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நெக்ஸ்ட் விசாலாட்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, 4வது பொண்ணு. அவள் யாரை கல்யாணம் பண்ணிட்டான்னா, விசாலாட்சின்றவங்க நரசிம்ம சாஸ்திரின்னுட்டு அங்கேயே முள்ளன்ற மணிகாராக வேலை பண்ணியிருந்தா. இவா வந்து புத்தூர் மணிகார், இவர் வந்து முள்ளன்றத்துக்கே மணிகார்னு செப்பரேஷன் பண்ணி கொடுத்தா. இவாளும் வந்து சாவண்ய கோத்திரம் தான், சாமவேதி தான். அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இவருக்கு வந்து 2 குழந்தை. இவர் பேரும் வந்து வெங்கட சுப்பிரமணியன். அதாவது மீதி எல்லாருக்கும் வந்து வெங்கட சுப்பிரமணியன். முன்னாடிலாம் எப்படி ராமநாதன், ராஜநாதன், அப்படி அருணகிரி அப்படி பேர் வந்ததோ, இதுக்கப்புறமாத்தில் இந்த வெங்கட சுப்பிரமணியம் வந்ததுக்கு அப்புறமா அங்கே நிறைய கோத்திரக்காரா இருக்கா இல்லையா, எல்லாருமே வெங்கட சுப்பிரமணியம் அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனால் இந்த வெங்கட சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, புத்தூரில் பண்ணிட்டு இருக்கார வேலை, அவருக்கு தான் மணியம்னு முடியும், மீதி எல்லாருக்கும் மணியன்னு முடியும். அதுதான் டிஃபரெண்ட். இந்த நரசிம்ம சாஸ்திரிகள் முள்ளன்ற மணிகாராக இருந்திருக்கார். அவருக்கு வந்து துரைசாமி ராமமூர்த்தி என்ற ஒரு பிள்ளையும் அப்புறம் வந்து பொன்னம்மான்ற ஒரு பொண்ணும் பிறந்தா. அதாவது துரைசாமி என்கின்ற ராமமூர்த்தி என்ற ஒரு பையன், பொன்னம்மான்ற ஒரு பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறமா அவங்க விசாலாட்சி அவங்க போனதுக்கப்புறமா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டா. யாரை செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டான்னா, நம்ம சேது சபாபதி இருக்கார் இல்லையா, அவருடைய பொண்ணு வந்து வேம்புன்னு ஒருத்தவங்க இருந்தா. நம்ம பார்த்தோம் முன்னாடியே, வேம்புன்றவங்க இருந்தா. அவள் வந்து நரசிம்ம சாஸ்திரிக்கு கல்யாணம் பண்ணிட்டா சொன்னோம் இல்லையா. இவங்களுக்கு 2 பேருக்கு கிருஷ்ணமூர்த்தின்றவங்க அட்வொகேட்டாக இருந்தாங்க. ஓகேவா, இருக்காங்க இப்பயும். இவ வந்து இந்த ராமமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவரும் இந்த வேம்புன்றவங்களும் ஒரே ஏஜ் குரூப்பில் இருந்தாருக்கா. ஓகே, 5வது பொண்ணு இருக்காங்க இல்லையா, ராஜலக்ஷ்மின்னு பேர் வச்சாலே. அவள் அப்பா செத்து போய் 14ஆம் பிறந்தாங்களே, அவள் வந்து கௌதம கோத்திரத்தை சேர்ந்த பாஸ்கர சாஸ்திரின்றவங்களை கல்யாணம் பண்ணிட்டு 16 வயசுலேயே ஆம்படியான் இல்லாத எல்லாத்தையும் பண்ணிட்டு, அந்த காலத்துலேயே தலைக்கெல்லாம் பண்ணிட்டு அந்த அவலட்சணம்லாம் பண்ணிப்பா இல்லையா, அந்த மாதிரி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் காலம் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்ரீனிவாச ராமநாதன் இருக்கார் இல்லையா, அது ஸ்ரீனிவாச ராமநாத சாஸ்திரிகள் நம்ம பார்த்தோமே, ராமநாத சாஸ்திரிகள் அல்லது ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள், அவளோட ரொம்ப, அதாவது சித்தி வந்து அவ்வளோ ஃப்ரெண்டாட்டம் அக்கா மாதிரி அப்படி ரொம்ப இதுவாக இருந்து பண்ணினர். அவளுக்கு பசங்கள்லாம் கிடையாது, ஆம்படியானும் சீக்கிரமாக செத்து போயிட்டா.
இவ்வளோ தான். இவ 5 பொண்களோட பேர் ஒண்டி ஒரு தடவை சொல்லிடலாம், ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகுது இல்லையா. அதனால் குருராம கவின்றவருக்கு தியாகராஜ கவின்னு ஒரு பையன், அவருக்கு ஸ்ரீனிவாச கவி அப்படின்னும் சேத்து சபாபதி அப்படின்னு 2 குழந்தைகள் இருந்தால், அந்த ஸ்ரீனிவாச கவிக்கு அவருக்கு மடத்து அப்பா அப்படின்னு சொல்லுவா. மடத்து அப்பா அவருக்கு 5 பொண்ணாக பிறந்தது. ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் சுப்புலக்ஷ்மி, யக்யாம்பாள், சிவகாம சுந்தரி, விசாலாட்சி அண்ட் ராஜலக்ஷ்மி பேர். அப்புறம் சேத்து சபாபதி இருக்கார் இல்லையா, அவருக்கு துரைசாமி என்கின்ற ராமமூர்த்தியும் பொன்னம்மா அப்படின்னு சேத்து சபாபதிக்கு ஒரே ஒரு பொண்ணு பொன்னம்மான்ற பொண்ணு பிறந்திருக்கா. அவ்வளோதான், இவளுடைய ஃபேமிலி ஓவர். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் ஆர் ராமநாத சாஸ்திரிகளுக்கும் லக்ஷ்மி என்கின்ற பாக்யலக்ஷ்மி யோகாம்பாள்னு பேர், அந்த அம்மாவுக்கும் எத்தனை குழந்தைகள் பிறந்தா அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கண்ணாடி தாத்தான்னு சொன்னோம் இல்லையா, சிவகாம சுந்தரி, அவங்களுக்கு ஒரு 4 குழந்தைகள் இருந்தால் பிறந்தா இல்லையா, அவளை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இவோ பேரெல்லாம் தப்பாக சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. யோக பாக்ய லக்ஷ்மி அப்படின்னு பேர் அவங்களுக்கு. யாருடைய அம்மானா ஒரு க்ளூ கொடுத்துட்றேன், முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் சொல்கிறேன் இல்லையா, அவளுக்கும் இவாளுக்கும் ரொம்ப நெருங்கிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவங்க தாரமங்கலத்தில் இருந்தப்போ இப்போ கூட முள்ளன்றத்தில் ஒரு அங்கிள் இருக்கார். அந்த அங்கிளுக்கும் தாரமங்கலத்துக்காராக தான். அவா மூலியமாக இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் இவரை பற்றி, ஆமாம் இவ அம்மா சொல்லின்னு இருக்கா, ஒருத்தர் கதையாக சொல்லுவா இல்லையா, நான் இப்போ சின்ன வயசில் அப்படி இருந்தேன், வரவா பரவாயில்க்கெல்லாம் தேங்காய் உடச்சி கொடுத்துருந்தேனாக்கும், அது பண்ணினேன் இது பண்ணினேன், நாங்கள் தான தர்மம்லாம் பண்ணினோன்னா நம்ம நம்பலாம். ஆனால் நம்ம இந்த காலத்து குழந்தைகள்லாம் கேள்வி கேட்குறாள், நீ என்ன பெரிய மிராசா அது இதுன்னு. நிஜமாகவே இவாளை பார்த்ததுக்கு அப்புறமா ப்ரூவ் ஆனது. இவாளோட ஊரில் இவாளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கா இல்லையா, அவளே சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே கரெக்டு, இவா மிராசுதாரு, அப்படி தான் கிராமத்து பஞ்சாயத்துக்கு தலைவர் மாதிரி அப்படின்றத எல்லாருக்குமே புரிய வச்சதே அந்த அருணகிரிநாதருடைய அனுகிரகத்தினால அது புரிஞ்சுது. இப்போ நம்ம வரப்போகிறதுல நெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இவாளுக்கு 4 குழந்தைகள் பிறந்தா சொன்னோம். யார் 4 குழந்தைகள் பிறந்தா, இந்த அம்மா இருக்காங்க இல்லையா சிவகாம சுந்தரி, அவளுடைய பசங்க யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் எனக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்கா. எங்களுக்கு தெரிஞ்சது இவாளான் தான் நம்மளுக்கு டைரக்டாக நம்ம தௌஹித்ரராவா குருராம கவிக்கு தௌஹித்ரரா வம்சா வெளியிட்டு நடமாடும் தெய்வம் கொடுத்ததுனால ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. இதை பார்க்குறவா தயவு செஞ்சு இந்த லீனியேஜில் இருந்தேன்னா எங்களுக்கு மெசேஜ் கொடுங்கோ, கமெண்ட் கொடுங்கோ. உங்களுக்கு இதை நீங்கள் பார்க்குற வாழ்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய வீட்டு மனுஷாளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஸ்டோரி தெரிஞ்சுக்கட்டும். ஓகேவா, அருணகிரிநாதர் ஸ்டோரி தெரிஞ்ச மாதிரி இப்போ இருக்காளோலி அவளுடைய ஃபேமிலி, அவளாக யாரும் தெரியட்டும். இதே ஃபேமிலியில் இன்னும் நிறைய பேர் இருப்பீங்கோ, யாராவது இருந்தேனாலும் கொடுங்கோ, டீட்டெயில்ஸ் கொடுங்கோ. நீங்கள் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள்கிட்ட பேசிட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுப்பார் அவர், நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஓகேவா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.